அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து பேர் வந்து தால். இந்த எழுத்துடைய பேர் வந்து தால். இதோடைய சவுண்டு வந்து தமிழில் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, அந்த தனி எழுத்து தமிழில் கிடையாது இந்த தாங்கிற சவுண்டுக்கு. ஆனால் தமிழில் யூஸ்வலாக ஒரு வார்த்தையோட முதல்ல வரப்போகும்போது அது வல்லினமாக தான் வரும். அந்த ஒலி இது கிடையாது. ஆனால் ஒரு வார்த்தையோட இடையில் வரும்போது அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பந்து, வந்தான், போனான், இப்படி வரக்கூடிய அந்த வார்த்தையில் இந்துக்கு எடுத்து வரக்கூடிய அந்த தா சவுண்டு, அல்லது இந்து இல்லாமையே வரும் 30, 40, இந்த பாக்கு எடுத்து வரக்கூடியதில் அது இந்து இல்லாமல் வரக்கூடியதும் இந்தோடு வரக்கூடியதுமே இந்த அரபியோடைய தால் சவுண்டுக்கு ஈக்குவலான சவுண்டு தான். அதே போல் முதல் எழுத்தாக வரக்கூடியதும் தமிழில் சில ஒலிகள் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அது ஆக்சுவல் தமிழ் வேர்டு கிடையாது, வடமொழி வார்த்தைகள் அது தமிழ் படுத்தி சொல்கிறாங்க. இப்போ தானம், தர்மம், இதில் வரக்கூடிய அந்த தா சவுண்டு வந்து இந்த சவுண்டு தான். ஆனால் அது வந்து ஆக்சுவல் தமிழ் வேர்டு கிடையாது, வடமொழி சொற்கள் அதெல்லாம். ஏன்னா தமிழில் ஆக்சுவலாக இலக்கணப்படி முதல் எழுத்தாக வரும்போது அது வல்லினமாக தான் வரும். இடையிலையும் அது வல்லினமாக வரணும்னா இத்து வந்து இப்போ 10 அப்படின்னு சொல்லும்போது அந்த இத்துக்கு அடுத்து வரக்கூடிய அந்த தூ வந்து வல்லின சவுண்டில் தான் வரும். இதே வந்து அதில் அந்த இத்து எடுத்துட்டோம்னா பது அப்படின்னு வரும். அந்த து சவுண்டு, அந்த இத்து இல்லாமல் வரக்கூடியது அல்லது இந்தோட வரக்கூடியது வந்து இந்த தால் சவுண்டு தான். இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம்னா அந்த டி சவுண்டு, ஏபிசிடி, அந்த டி சவுண்டு அது வந்து டி. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து தா சவுண்டு, டி கிடையாது. இப்போ பில்டிங் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அந்த டியை வச்சு தான் நம்ம டினோட் பண்ணுவாங்க. இப்போ இங்கிலீஷில் ஆக்சுவலாக தா சவுண்டே கிடையாது, டி சவுண்டு தான் இருக்குது. இங்கிலீஷை பொறுத்தவரை டி சவுண்டு தான் இருக்குது. அந்த டியை வந்து நம்ம இதுக்கு அடையாளத்துக்காக உபயோகப்படுத்துவோம். இதனுடைய ஒலிகள் வந்து தா, தி, து, அப்புறம் தை, தவ், இதுதான் அதோடைய இதுலேயே நெடில் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் இதுக்கான ஒலிகள், அகர ஒலிகள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான எழுத்து தான். ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்லேயும் அந்த ஒலி இருக்குது, தனி செப்பரேட் எழுத்து கிடையாது. ஒரே எழுத்து தமிழில் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஒலியில் வரும். ஆங்கிலத்தில் அந்த ஏபிசிடி, அந்த டியோடைய சவுண்டு அது டி. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து தி. அடுத்து வேற ஒரு எழுத்தோடு அவங்கள சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.